ஃபர்ஸ்ட் எடுத்த கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக எங்களுடைய என்ட்ரி எங்கே இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேண்டலில் என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் இங்கே அண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட் புல் பேக் எடுக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இது புல் பேக் கிடையாது. மார்க்கெட் டவுன் சைடுக்கு ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ட்ரெண்ட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது 23,550 இந்த லெவல் வரைக்கும் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ட்ராப் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக இந்த லெவல்லேருந்து கீழே வர போகிறாங்களா, இல்லை அகெயின் இந்த மாதிரி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கீழே வர போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் செக் பண்ணால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் செல்லிங் ஜோனில் இருக்குது. ஸோ செல் என்ட்ரி எடுக்கிறதுக்காக நம்ம கரெக்டான இடத்துல எடுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் நம்ம ஒரே ட்ரேடில் அடமெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு பிரேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மார்க்கெட்டை மறுபடியும் நம்ம ரீஅனலைசிஸ் பண்ணும்போது நம்மளால் கரெக்டான என்ட்ரியை கரெக்டான இடத்துல எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரேடில் இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக மார்க்கெட் இன்கேஸ் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக போச்சு அப்படின்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை ரீஅனலைசிஸ் பண்ண முடியாது. இஃப் இன்கேஸ் லாஸ் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த லாஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் நம்மளால் அதை ரெக்கவர் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் சக்ஸஸ் 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். அண்ட் இப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு செல் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.